வெங்காயம் கொத்தமல்லியை பயன்படுத்தி ஒரு சுவையான மணக்க சட்னி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை செய்யறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்பயும் போலதான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது கிடையாது. நான் இதுல அந்த வதக்குற மெத்தட் ஒன்று சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி செய்து பாருங்க. இந்த சட்னியோடைய மனமும் சரி சுவையும் சரி வேற லெவலா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல எல்லாருமே பாராட்டுவாங்க. அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 4 இருந்து 5 வரமிளகாய் தாராளமா சேர்க்கலாம். மிளகாய் சேர்க்கும் போது காம்போட சேருங்க. அப்பதான் அதனுடைய விதை வெளிப்படாம இருக்கும், கருகி போகாம இருக்கும். அதனுடைய காரத்தன்மை அப்படியே இருக்கும், நிறமும் நல்லா இருக்கும். இப்ப அந்த மிளகாய் கொஞ்சம் அப்படியே சிவந்து வர்ற மாதிரி இருக்கணும். அதாவது லைட்டா அங்கங்க உப்பி வரும். அப்படியே எடுத்துருங்க. அடுத்ததான் 2 இன்ச்சு சைஸ்ல இஞ்சி எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி அந்த எண்ணெயில நல்லா வறுபடணும். அதனுடைய அந்த ஈரத்தன்மை லைட்டா போற அளவுக்கு நல்லா சிவந்து வரும். அந்த ஸ்டேஜ்ல அதை அப்படியே எடுத்துடலாம். அடுத்ததான் அதிலே எண்ணெய் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு 1/4 கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணாதீங்க, அப்படியே சேர்த்துட்டு நடுவுலே வச்சு அப்படியே லைட்டா வறுத்துக்குங்க. அதனுடைய நிறம் மாறக்கூடாது. முக்கியமா அப்படியே லைட்டா அந்த எண்ணெயில சுருண்டு வந்தா மட்டும் போதும். இந்த மெத்தட்ல எல்லாத்தையும் ஒன்னா போட்டு செய்யாம இந்த மாதிரி தனித்தனியா வதக்கி செய்து பாருங்க. அதனுடைய மனமும் சுவையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இப்ப பாருங்க, அந்த கொத்தமல்லி லைட்டா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 40 வினாடிக்குள்ள உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிடும். அது அப்படியே எடுத்து நல்லா வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திங்க, தனியா மாத்திக்கங்க. அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ரஃபா கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப சிவந்து வரணும் அப்படின்னு கிடையாது. 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசா சேர்க்க வேணாம். பாதி தக்காளி கூட தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதுல புளிப்பு ஏறிடக்கூடாது அதிகமா, அதுக்காக தான். அதை இப்ப இது கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்ப பாருங்க, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்ப இது நல்லா ஆறிடுச்சு எல்லாமே. மிளகாயில இருக்கக்கூடிய அந்த காம்பை நீக்கிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே அந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையுமே தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி அதையும் இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நான் கொத்தமல்லி சேர்க்கல, நான் கடைசியா தான் சேர்க்க போறேன். அப்பதான் நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கும் இந்த சட்னி. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்ப இத ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டுடுங்க. ரொம்ப நிறைய நேரம் ஓட விடாதீங்க. இப்ப பாருங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப நேரம் நான் ஓடவில்லை. 2 பல்ஸ் இல்லைன்னா ரிவர்ஸ் மோட்ல 2 தடவை மட்டும் சுத்தி எடுத்தாலே போதும். சூப்பரா ரெடி ஆயிடும். அங்கங்க உங்களுக்கு அந்த கிரீனிஷ் அங்கங்க தெரியுது பாருங்க. அந்த மாதிரி கொத்தமல்லியை கடைசியா சேர்த்து அரைச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப இதை நம்ம தாளிச்சிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை. உங்களுக்கு பெருங்காய ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே பெருங்காய பவுடர் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சு விட்டுடலாம். மணக்க சுவையான சட்னி இப்பவே நல்ல நறுமணம் வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சட்னி வேற லெவலா இருக்கும். இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.